நான் எம்ஜி எஸ்டர் வாங்கி ஆல்மோஸ்ட் 1 month ஆக போகுது. நாளையோட ஏப்ரல் 14th ஆக்சுவலாக டெலிவரி எடுத்தோம். இன்றைக்கி வந்து May 13th. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எம்ஜி எஸ்டர் வாங்கலாமா, எம்ஜி எஸ்டரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, ஸோ எம்ஜி எஸ்டர் மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும், நான் எம்ஜி எஸ்டர் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், என்னை வந்து கைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ கைட் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கும் பெருசாக வந்து ஒரு காரோட நாலேஜ் கிடையாது. இந்த கார் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணப்போ நான் ஒரு சில ரிசர்ச், இந்த யூடியூப் ரிவ்யூஸு, ஸோ கூகுளில் பிளாக்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறது, ஸோ எப்படிலாம் ஒரு கார் வாங்கணும் அப்படின்றது வந்து நம்ம முடிவு பண்ணது எனக்கு அப்போ தான் ஓரளவுக்கு தெரிஞ்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆல்சோ சேஃப்டி வந்து எப்பயுமே நமக்கு முக்கியம் மக்களே. அப்புறம் நிறைய பேசுவோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஒன்று இம்பார்ட்டன்ட் திங், ஒரு காரை நீங்கள் ரிவ்யூ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ரிவ்யூவை மட்டுமே வச்சு நீங்கள் இனிமேல் காரை டிசைட் பண்ணிடக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு கீப் யுவர் மைண்ட் ஓப்பன். நான் அந்த காரை வந்து இந்த கார்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கார்லாம் நான் ஓட்டி பார்த்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு எதெல்லாம் பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு, எதெல்லாம் நமக்கு செட் ஆகும் அப்படின்றப்போ ஃபைனலாக நீங்கள் கால் எடுக்கணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் வந்து ஒரு காரை பார்க்குறீங்க, லுக் வைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த காரில், ஸோ ரொம்ப பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது, அதை மட்டும் வச்சு நீங்கள் ஒரு ரிவ்யூஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 10 பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு 10ல் ஒரு 7 பாயிண்ட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கலாம். ஸோ அந்த 7 பாயிண்ட்டை மட்டுமே வச்சு ஒரு 4-5 ரிவ்யூ பார்க்குறீங்க, கன்சால்டேட் பண்ணி எல்லாமே இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குன்றப்போ உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் மட்டும்தான் வந்து உங்களோட மைண்டில் இருக்குமே தவிர அந்த நெகட்டிவ்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிடுவீங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த கார் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான காராக மாறிடுச்சு, வீடியோவில் பார்த்தோம், ஃபோட்டோஸில் பார்த்தோம், ரோட்டில் பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி உங்களால் டிசிஷன் வந்து எடுத்திங்கன்னா அது கரெக்டாக இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன். என்னோடய கேஸில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து கார் வாங்கணும் ஆசைப்பட்டப்போ நான் வந்து ஹேட்ச்பேக் வேணாம், எஸ்யூவி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ வாங்கினப்போ அப்போ தான் மார்க்கெட்டில் ஹுண்டாயிலேருந்து எக்ஸ்டர் அப்படின்னு லான்ச் பண்ணாங்க, அகெயின்ஸ்ட் பஞ்ச். ஸோ எக்ஸ்டர் பஞ்சோட காம்படிட்டர்னு சொல்லிட்டு பஞ்ச் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க. எனக்கு அந்த கார் பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நான் ரோட்லலாம் அந்த கார் ஆக்சுவலாக ரொம்ப போகல, இப்போ தான் லான்ச் பண்ணி ஒரு 1 or 2 month இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கார் வந்து நாங்கள் பார்க்குறோம், ஒரு 1 month ரிவ்யூ பார்க்குறேன். ஸோ எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. அந்த கார் ரிவ்யூ எல்லாமே பாசிட்டிவ்லாம் வந்து என்னோடய மைண்டில் ஏறிச்சு. நான் வந்து ஃபைனலி ஒரு நாள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷோரூம் போகிறேன். ஷோரூம் போயிட்டு கார் எடுக்கிறோம். காரை நேரில் பார்க்குறோம். ஆக்சுவலாக ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம். ரொம்ப எனக்கு வந்து டிசப்பாயிண்ட் தான் ஆச்சு. ஏன்னா ஆக்சுவலாக எஸ்யூவின்னு சொல்லிட்டு காம்பேக்ட் எஸ்யூவியாக இருந்தாலும் அது எஸ்யூவி மாதிரி இல்லை. ஆக்சுவலாக வந்து ஒரு i10க்கு வந்து பாடியை மாற்றி விட்டால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஓட்டி பார்த்தோம். சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. அது என்ன சொல்கிறது, என்னோடய எக்ஸ்பெக்டேஷனை சுத்தமாக மீட் பண்ணல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்ம இவ்வளோ நாள் பார்த்தோம்ல, ஸோ வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே ஏமாத்திட்டு சில டைம் வந்து ஃபைனல் கால் எடுத்துருவீங்க. ஸோ எனக்குமே வந்து நானும் யோசித்தேன், ஓகே எடுத்துடலாமா ஹுண்டா எக்ஸ்டரு அப்படின்னு சொல்லி யோசித்தேன். பட் ஒரு 1-2 நாள் டைம் கொடுத்து யோசிக்கிறப்போ ஓகே நமக்கு வாங்கணும்னு நினச்ச காரோட ரெக்குயர்மெண்ட்லாம் இந்த காரை சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ இந்த கார் நம்ம டெஃபினட்டாக வேணாம், வி வில் டேக் சம் டைம் அண்ட் அப்புறமேட்டு நம்ம டிசைட் பண்ணலாம் எந்த கார் வேணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மாதம் நிறைய கார் பார்த்தோம். கார் பார்த்துட்டு இருக்கப்போ தான் இந்த எம்ஜி எஸ்டரை வந்து கரெக்டாக ஸ்ப்ரிண்ட் வேரியன்ட் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் இந்த காரை வந்து நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி டிசைட் பண்ணது தான் எம்ஜி எஸ்டர். ஸோ இது வந்து ஒரு டிப்பிக்கல் எஸ்யூவி கிடையாது, இது வந்து ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவி வித் குட் கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஒரு பெரிய கேபின், ப்ரீமியமான கேபின். ஸோ பில்டு குவாலிட்டின்னு நீங்கள் பார்த்தாலும் கிரெட்டா செல்டாஸை விட எம்ஜி எஸ்டர் ஹேவிங் எ வெரி குட் பில்ட் ஆக்சுவலி. ஸோ அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. ஸோ அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் ஆன விஷயம் எம்ஜி எஸ்டரில். ஸோ செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வச்சுருக்கிறது பேஸ் வேரியண்ட்டு அந்த வேரியண்ட் நேம் ஸ்ப்ரிண்ட், ஓகேவா. ஸோ இந்த ஸ்ப்ரிண்ட் வேரியண்ட்டில் அவங்க கொடுக்காத ஆக்சுவலாக ஒரு பேஸ் வேரியண்ட்டாக என்ன, அந்த காருக்கு பேசிக்காக என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்துடும்ன்றது தான் ஆக்சுவலான மீனிங். டிப்பிக்கலாக அதுதான் வந்து மீன் பண்ணணும் எல்லா காசுமே. பட் இந்தியாவில் இப்போ கார் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கலாம் என்ன பண்ணுறாங்க, பேஸ் மாடல்னால் ஓகே அந்த பேஸ் மாடலை வச்சு நம்ம வந்து ஒரு ரேட்டு வந்து பிச் பண்ணலாம் ஆடில். என்ன சொல்கிறது, கரெக்டாக ஸ்டார்ட் ஃப்ரம் 12 lakh அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆடு போட்டு நின்று பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு காரா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஏன்னா ஒரு 4 டயர் இருக்கும், 4 டயர், ஒரு இன்ஜின் இருக்கும், ஸ்டீரிங் இருக்கும், ஸோ அவ்வளோதான் சீட்டு. ஸோ ஒரு எஃப்எம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் கிரெட்டாலாம் பேஸ் வேரியண்ட்டில். கிரெட்டான்னு கூட சொல்லலை, இப்போ நீங்கள் மஹேந்திராவில் ஒரு பேஸ் வேரியண்ட் எடுத்தாலுமே
அதில் எதுவுமே இருக்காது ஆக்சுவலாக. இன்ஃபோடெயின்மெண்ட் இருக்காது, ரியர் வைப்பர் இருக்காது, டிஃபாகர் லைன் இருக்காது. சரியான விஷயம் கூட எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அப்படி தான் இப்போ மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் உங்களை வந்து ஷோரூம் வரகிறது தான் உங்களோட வேலை. ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு அப்புறம் இது பேஸ் வேரியண்ட்டில் இது தான் இருக்குது, சரி ஓகே நெக்ஸ்ட் வேரியன்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக போயிடுவோம். ஸோ அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் தான். ஸோ அப்படி பார்க்குறப்போ எம்ஜி எஸ்டரில் அந்த மாதிரி கிமிக்ஸ்லாம் பண்ணல. ஸோ எம்ஜி எஸ்டரோட மைலேஜ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர்லாம் வந்து ரிவ்யூஸில் நான் பார்க்குற ரிவ்யூஸில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், எம்ஜி எஸ்டர் இஸ் நாட் அ சுசுகி கார். ஓகே, சுசுகி காருக்கும் எம்ஜி எஸ்டருக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த பில்டு வந்து ஒரு 5 ஸ்டார் வாங்கின நேஷ்னல் இன்கேபில் 5 ஸ்டார் வாங்கின ஒரு காரு. இதோட காரோட வெயிட் அரௌண்ட் 1400 கிலோகிராம். ஓகே, இந்த 1400 கிலோகிராமை இந்த 1.5 லிட்டர் இன்ஜின் வந்து கேரி பண்ணிட்டு போகுது. உள்ள வித் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் ஃபுல்லி லோடடாக போனீங்கன்னா ஈஸியாக வந்து 2000 கிலோகிராம் உங்கள் வெயிட்லாம் தாண்டிட்டு உங்கள் லக்கேஜ்லாம் வந்து 2000 கிலோமீட்டர் அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 20+ மைலேஜ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா டசன்ட் ரியலி மேக் சென்ஸ் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னையிலேருந்து என்னோடய நேட்டிவ் போயிட்டுருக்கேன். அரௌண்ட் இப்போது நான் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டேன். இப்போ ஹைவேல தான் போயிட்டுருக்கேன். இப்போது எனக்கு ஒரு 14.7 km/லிட்டர் ஆவரேஜாக கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் குட். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஒரு கார்கிட்டேருந்து. ஒரு கார்கிட்டேருந்து நீங்கள் என்ன தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? ஒரு கார்கிட்டேருந்து நீங்கள் ப்ரீமியம் எதிர்பார்ப்பீங்க, அந்த கார்கிட்டேருந்து பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்பீங்க, மைலேஜ் எதிர்பார்ப்பீங்க. அப்படின்னா அதுக்கான காஸ்ட்டுமே நீங்கள் வந்து டெஃபினட்டாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த எம்ஜி ஆஸ்டரோட பேஸ் வேரியண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9.98 ஷோரூம் ப்ரைஸ். ஸோ இஃப் யூஆர் கன்சிடரிங் த ப்ரைஸ் வாட் தேர் பிச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டெஃபினெட்லி திஸ் இஸ் அ அண்டர்ரேட்டட் கார்னு தான் சொல்லுவேன். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, பேஸ் வேரியண்ட்டு அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க நிறைய பேர். நான் நேற்று என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காமிச்சேன் ஃபஸ்ட் டைமு. ஸோ அவங்க பார்த்துட்டு என்னடா பேஸ் வேரியண்ட்டுன்னு சொல்கிறேன், எல்லாமே எப்படி இருக்குது, சாஃப்ட் லெதர் டச் இருக்குது, இன்ஃபோடெயின்மெண்ட் இருக்குது. ஸோ 10 inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்லாம் வந்து யார் கொடுக்குறா? இப்போலாம் டாப் எண்ட்லேயே அவ்வளோ தான் கொடுக்குறாங்க. ஸோ கிரெட்டாலாம் வந்து பேஸ் வேரியண்ட்டில் எதுவுமே இருக்காது. அந்த எஃப்எம் செட் இருக்கும்ல குட்டி, அது கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இன்ஃபோடெயின்மெண்ட் இன்ஃபோடெயின்மெண்ட் கூட விட்டுருங்க. ஸோ நீங்கள் வந்து ரியர் வைப்பர்லாம் வந்து டாப் எண்டில் தான் இப்போ எல்லா கார்லையுமே வருது. ஸோ ரியர் வைப்பர்லாம் வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போ வர்ற கார்லாம் டாப் எண்ட் போனான்னு சொல்லி ரிசர்வ் பண்ணி வச்சிட்டாங்க. ரியர் ஃபாகர் லைன் டாப் எண்டுக்கு முன்னாடி வேரியண்ட்டில் கொடுப்பாங்க, ரியர் அந்த டிஃபாகர் லைன் சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க பேஸ் வேரியண்ட்லேயே கொடுக்குறது, மார்க்கெட்டிங் கிமிக் பண்ணாமல் அவங்க கார் சேல் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயமும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆல்சோ அடுத்த கொஸ்டின், நிறைய பேர் வந்து எம்ஜி ஆஸ்டர் வந்து அண்டர் பவர் கார், புல்லிங் பவர் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்கிறது, அதில் எனக்கு ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, கைஸ் இஃப் யூ சம்மன் ஹூ இஸ் அ கார் என்தூசியாஸ்டிக், நீங்கள் வந்து காரை நல்லா ட்ரைவ் பண்ணி ரேஸ் பண்ணணும், நிறைய வந்து என்ன சொல்கிறது, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க, டிஃப்ரெண்ட்டாக ஸ்பீடாக ஓட்டி ஓவர்டேக்லாம் பண்ணி அடித்து இறட்டி ஓட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான கார் இது கிடையாது. உங்களுக்கான கார் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் வால்க்ஸ்வாகன் போகலாம். ஸோ அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கார் நீங்கள் நிறையா போகலாம். ஸோ டர்போ இன்ஜின் இருக்குது. ஸோ இந்த கார் வந்து நான் வச்சுருக்கிற ஸ்ப்ரிண்ட் வேரியண்ட் இஸ் 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். இது வந்து அரௌண்ட் 110 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இந்த காருக்கு அது என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணுமோ அதை வந்து பெர்ஃபெக்டாக கொடுத்துட்ருக்கு. ஒரு நீட்டான கம்ஃபர்டபுளான டிரைவிங். ஓகே, ஸோ சைலண்ட்டான ஒரு ரிஃபைன்மெண்ட்டான ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின். ஸோ இதில் வந்து நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா இது வந்து ஒரு லீனியராக பவர் பில்ட் பண்ணுற இன்ஜின் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்துட்டு செகண்ட் கீரில் புல்லிங்கில், தேர்ட் கீரில் புல்லிங் இல்லைன்னு சொல்கிறது வந்து ஒரு சென்ஸ்லெஸ் திங் தான். நான் ஒத்துக்கிறேன், அந்த ஒரு சின்ன லேக் இருக்குது தான். பட் அது வந்து நோட்டிசபிளாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி இதனால் இந்த கார் நான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்குலாம் நீங்கள் வந்து கார் வந்து இந்தியாவில் ஓட்ட முடியாது. ஓகேவா? ஸோ ஹைவேல வந்தால் தான் உங்களால் வந்து நீங்கள் நினைக்கிற ஸ்பீடே அச்சீவ் பண்ண முடியும். மோஸ்ட்லி சிட்டிலாம் உங்களால் ஒரு 70, 60 அந்த மாதிரி தான். அதுவும் நீங்கள் சென்னை இந்த மாதிரி பெங்களூர்லாம் போனீங்கன்னா அது கூட வாய்ப்பு இல்லை. ஸோ ஹைவேலாம் இந்த காரோட கம்ஃபர்ட் வந்து சீரியஸாக வந்து நான் என்ன சொல்கிறது, 1 மந்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். எங்கள் ஃபேமிலிக்கும் ஈஸியாக பின்னாடி 3 பேர் உட்காரலாம். பின்னாடிலாம் வந்து ஆக்சுவலாக ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டில் ஹேண்ட் ரெஸ்ட்டு வித் கப் ஹோல்டர். ஸோ இவ்வளோ அள்ளி கொடுத்துருக்கானுங்களே என்னடா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்.
இந்த ஸ்ப்ரிண்ட் வேரியண்ட் ஆக்சுவலாக 2024 தான் லான்ச் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வேறு எதுவும் வேரியண்ட் இருந்துச்சு, அதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 11 lakh வந்து பேஸ் வேரியண்ட்டு. இந்த ஸ்ப்ரிண்ட் வேரியண்ட் ஆக்சுவலாக நீங்கள் கிரெட்டாவில் பேஸ் வேரியண்ட் வாங்கணுன்னா நீங்கள் அரௌண்ட் ஒரு 13.5 அப்படின்னு சொல்லிட்டு வரும்னு நினைக்கிறேன் ஷோரூம் காஸ்ட்டு. ஸோ ஆன் ரோட் நீங்கள் எடுக்கும்போது அரௌண்ட் 15 வந்துடும். ஸோ அந்த 15க்குலாம் ஒன்றுமே இருக்காது, ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் எதுவும் இருக்காது. கார் லுக்குமே ரொம்ப டுக்கு கார் மாதிரி தான் இருக்கும். 4 டயர் இருக்கும், இன்ஜின் இருக்கும். ஸோ நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி உங்கள் காருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட விருப்பம். ஸோ எனக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டு மாற்றுறது, ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலான்றது தான். ஸோ எனக்கு வந்து இந்த பேஸ் வேரியண்ட் லுக்கே வந்து பர்ஃபெக்டாக ஷூட் ஆயிடுச்சு. ஸோ கம்மிங் பேக் டு மைலேஜ் நான் சொல்லிகிட்டு இருந்தேன்ல. ஸோ இப்போ நான் சென்னை டு மை நேட்டிவ் போயிட்டுருக்கேன். அரௌண்ட் 15 கொடுக்குது எனக்கு. ஸோ இதை விட நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? 15 வந்து ஒரு காருக்கு ஒரு நல்ல மைலேஜ்னே சொல்லுவேன். ஒரு 18 கொடுத்ததுன்னா நீங்கள் மேபி ஒரு சூப்பர் மைலேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் மாருதி சுசுகி. ஸோ பலினோக்கெலாம் போகலாம். பலினோலாம் இட் வில் கிவ் அரௌண்ட் 22. ஸோ ஆனால் பலினோலாம் வந்து நானும் பலினோ டெஸ்ட் பண்ணேன். ஸோ பலினோவில் வந்து பில் குவாலிட்டி அவ்வளோவா இல்லை, 0 சேஃப்டி ஸ்டார் ரேட்டிங். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஃபேர் இருந்துச்சு. ஸோ பலினோ வாங்கணுமா, அது வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மி. கார் வந்து ஆக்சுவலாக பலினோ எனக்கு பிடிக்கும், லுக் வைஸ் அதோட பாடி எல்லாமே எனக்கு பிடிக்கும். பட் அவங்க அந்த பில்டு மட்டும் ஒழுங்காக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு மைலேஜ் கூட பெருசாக தேவையில்ல, ஒரு 17, 18, 15 கூட ஓகே தான். ஸோ அதை நான் கன்சிடர் பண்ணியிருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து அந்த சேஃப்டியில் வந்து அவங்க மோர் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அதனால் நான் வந்து நிறைய விஷயம் வந்து ஒரு 10 விஷயம் எடுத்து பார்க்கும்போது இந்த மைலேஜ் பார்ட் பெரிய விஷயம்லாம் கிடையாது. சிட்டிக்குள்ளே ஆப்வியஸ்லி இட் வில் கிவ் அரௌண்ட் 8 to 10 தான். ஸோ அது வந்து நீங்கள் மைண்ட் செட்டு வந்து ஓகே ஆச்சுன்னா நீங்கள் வாங்கலாம். பவர்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அண்டர் பவர்லாம் சான்ஸே இல்லை. அந்த ஒரு சின்ன லேக் டெஃபினட்டாக இருக்கும். பட் லீனியராக ஒன்ஸ் பவர் பில்ட் ஆனதுக்கப்புறம் அந்த 3rd gear 4th gearலாம் சாலிடாக பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து 4th gearல க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அரௌண்ட் 70-80 கிலோமீட்டர்ஸில் அரௌண்ட் 15 kilometers மைலேஜ் கொடுக்குது. திஸ் இஸ் குட். நேற்றுலாம் வந்து நான் சிட்டியில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அரௌண்ட் 9.5 செம்ம டிராஃபிக். வடபழனி, ஸோ ஈசிஆர், திருவான்மியூர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் சிட்டிக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ அதுவுமே வந்து ஒரு டீசெண்டான மைலேஜ் நம்ம தான். எங்கள் மாமா வந்து ஆக்சுவலாக கிரெட்டா வச்சுருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்டேன் எவ்வளோ மைலேஜ் தருது கிரெட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஹைவேல 14 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு சொன்னார். நீங்கள் வந்து ஒரு நல்ல டிரைவிங் ஸ்கில்லு இருந்து ஒரு ட்ரைவ் பண்ணிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 16 அப்படின்னு நினைக்கிறேன் கிரெட்டாவில். நீங்கள் இதுலேயே ஈஸியாக 16 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து மைலேஜ் டெஸ்ட்டுக்காகவே அஸ்டர் வந்து ஒருத்தர்லாம் வந்து 1000 kilometers ட்ரைவ் பண்ணி வீடியோ வந்து ஆக்சுவலாக போஸ்ட் பண்ணியிருந்தார். நான் பார்த்தேன் 16.5 17 இதை கிளைம் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரி உங்களோட டிரைவிங் ஸ்கில்லுமே ஓரளவுக்கு அடாப்ட் ஆகிடுச்சுன்னா மைலேஜ் இஸ் நாட் அ பிக் கன்சர்ன் தான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்படி இருக்கிறப்போ நீங்கள் ரிவ்யூவர்ஸ் சொல்கிற பாயிண்ட்டு, ரிவ்யூவர்ஸ் கீழே வந்து நிறைய பேர் வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்டுக்கு ஃபேனாக இருப்பாங்க. ஸோ கிரெட்டாக்கு அவங்க ஃபேனாக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து பிளைண்டாக வந்து ஒரு நெகட்டிவிட்டி சொல்லுவாங்க அதுக்கு அகென்ஸ்டாக இருக்கிற பிராண்டை. ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்கிற பாயிண்ட்லாம் வச்சு நீங்கள் வந்து ஒரு காரை வந்து ரிஜெக்ட் பண்ணுறது ஒரு கரெக்டான வைஸ் டிசிஷன் கிடையாது. இஃப் யூ ரிஜெக்டிங் ஒன் கார், கோ அண்ட் டெஸ்ட் ட்ரைவ். உங்களுக்கு பர்சனலாக பிடிக்கலாம், யூ கேன் டெஃபினெட்லி ரிஜெக்ட். அதில் வந்து எந்த ஒரு தப்புமே கிடையாது. நீங்கள் அதை ட்ரை பண்ணாமலே ரிஜெக்ட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் கிடையாது.